வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 4 செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ஜோரா மற்றும் ராமோலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். அப்புறம் உத்தரகாண்ட். பாண்டவர் நிருத்யா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். ஹிகாட் மற்றும் குட் எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். டோம்னி மற்றும் பிரிட்டா எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பில்ஸ், டமரியா, தங்கா, மீனாஸ், பட்டேலியா, ஷாகாரியா, நைக்டா, நாயக்கா மற்றும் கத்தோடி. கர்பூரி தாக்கூர், எல்கே அத்வானி, பி.வி. நரசிம்மராவ், சௌத்ரி சரண் சிங் மற்றும் எம்.எஸ். சுவாமிநாதன் 2024 ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. புரந்தரதாசர் தாச சாகித்யம் அப்படிங்கிற புத்தகத்தையும் ராக மாய மௌல கௌலா அப்படிங்கிற தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. வர்த்தக சுதந்திரத்தை நம்ம ஆஸ்திரேலிய நாட்டில இருந்து எடுத்துக்கிட்டோம். 3வது ஐந்தாண்டு திட்டம் 1961 இருந்து 1966 வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. இந்த திட்டத்தை காட்கி யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டியல் சாதிகளுக்கான தேசிய ஆணையத்தை பிரிவு 338 சொல்லியிருக்காங்க. முதல் தலைமை விஜிலன்ஸ் கமிஷனர் அல்லது ஆணையர் நெட்டூர் ஸ்ரீனிவாச ராவ். கோயாஸ் அல்லது ரம்பாஸ் கிளர்ச்சி 1922 இருந்து 1924 வரைக்கும் அல்லூரி சீதாராம ராவோ தலைமையில நடந்துச்சு. மத்திய பிரதேசத்துல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை லோக்ராங் உற்சவ் மற்றும் தேஜாஜி. இன்னைக்கான திட்டம் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா. இந்த திட்டம் 2017 ஆண்டு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால அறிமுகமாச்சு. என்எஸ்ஜியின் டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? பி. சீனிவாசன். ராமன் மகசேசே 2024 யாருக்கு வழங்கப்பட்டது? ஹியாவா மியாசாகி. கோவாவில் தொடங்கப்பட்ட உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பலின் பெயர் என்ன? சமுத்திர பிரதாப். 2024 ஆண்டிற்கான ஹாக்கி மகளிர் ஆசிய சாம்பியன்ஷிப் டிராஃபியை எந்த மாநிலம் நடத்த உள்ளது? பீகார். தி சயின்டிஸ்ட் ஆண்டர்பிரினர் எம்பவரிங் மில்லியன்ஸ் ஆஃப் விமன் என்ற சுயசரிதையை எழுதியவர் யார்? கல்பனா சங்கர். அமலாக்க இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார்? ராகுல் நவீன். இந்த அமலாக்க இயக்குனரகம் 1956 ஆண்டு நீதி அமைச்சகத்து கீழே அறிமுகமாச்சு. இந்த அமலாக்க இயக்குனரகத்துடைய முக்கியமான வேலை என்னன்னா பண மோசடி தடுப்பு சட்டம் 2022, தப்பியோடைய பொருளாதார குற்றவாளிகள் சட்டம் 2018, அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம். இந்த சட்டத்துடைய இன்வெஸ்டிகேஷன் புலனாய்வு விசாரணை பண்ணக்கூடிய வேலை தான் அமலாக்க இயக்குனரகத்துடையது. ஆகாஷவாணியின் முதன்மை இயக்குனர் ஜெனரல் வசுதா குப்தா. மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் ஹிராலால் சமாரியா. மத்திய விஜிலன்ஸ் கமிஷனுடைய தலைவர் A.S. ராஜு. பத்திரிகை தகவல் பணியகத்தின் முதன்மை இயக்குனர் ஜெனரல் ஷேபாலி ஷரண். CBDT தலைவர் ரவி அகர்வால். நாஸ்காமுடைய தலைவர் சிந்து கங்காதரன். ஒலிம்பிக் ஆர்டர் தங்க விருது யாருக்கு வழங்கப்பட்டது? பிரான்ஸ் நாட்டுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரானுக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. குதிரையேற்ற விளையாட்டுக்காக அர்ஜுனா விருது பெற்ற முதல் இந்திய பெண் திவ்ய கிருதி சிங். ஹாக்கி இந்தியா அசுந்தா லக்ரா விருது தீபிகா ஷோரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நோவாக் ஜோகோவிக் மற்றும் ஐதானா பொன்மதி லாரஸ் உலக விளையாட்டு வீரர் விருது வாங்கியிருக்காங்க. ரோகிணி லோகண்டே மற்றும் நர்சிங் திலீப் போஸ் வாழ்நாள் சாதனை விருது வாங்கியிருக்காங்க. IOCயால் ஒலிம்பிக் ஆர்டர் வழங்கி அபினவ் பித்ராக்கு கௌரவம் பண்ணியிருக்காங்க. லாலியன் சுவாலா ஷாங்தே மற்றும் இந்துமதி கதிரேசன் 2024 ஆண்டின் ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் வீராங்கனை விருது வாங்கியிருக்காங்க. சமீபத்தில் செய்திகளில் பார்த்த மூணல் செயற்கைக்கோள் எந்த நாட்டினால் உருவாக்கப்பட்டது? நேபாள் நாடு. ஆனா இந்த மூணல் அப்படிங்கிற செயற்கைக்கோளை வானத்துக்கு அதாவது விண்ணில் அனுப்ப போறது நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட்னு சொல்லக்கூடிய இந்தியாவை சேர்ந்த ஒரு நிறுவனம். காற்று மாசுபாட்டை கண்காணிக்க பிளாட்டினா 2 செயற்கைக்கோளை ஏவ நாசாவுடன் இத்தாலியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இணைஞ்சிருக்காங்க. ஜப்பான் நாட்டுல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஏஜென்சியும் இஸ்ரோவும் சேர்ந்து லூபக்ஸ் சொல்லக்கூடிய நிலவு பயணத்தை தொடங்க போறாங்க. நாசா 2024 பூமியை நெருங்கும் அப்பாபிஸ் சொல்லக்கூடிய சிறுகோள் குறித்து ஆய்வு செய்ய போறாங்க. கடல் மற்றும் வளிமண்டலத்தை ஆய்வு செய்வதற்காக பேஸ் மிஷன் தொடங்கியிருக்காங்க நாசா மற்றும் ஜாக்சா சேர்ந்து உலகின் முதல் மர செயற்கைக்கோளை லிக்னோசாட் அனுப்ப போறாங்க. எந்த நாள்
உலக தேங்காய் தினமாக அனுசரிக்கப்படுகிறது செப்டம்பர் 2. இந்தியாவிலே அதிக அளவுல தேங்காய் உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலம் கர்நாடகா. ஆனா உலகத்திலே அதிக அளவுல தேங்காய் உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு இந்தோனேஷியா. ஜூன் 25 சம்விதான் ஹத்யா திவாஸ். ஜூலை 26 கார்கில் விஜய் திவாஸ். ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினம். ஆகஸ்ட் 1 உலக நுரையீரல் புற்றுநோய் தினம் மற்றும் தேசிய மலையேறும் நாள். ஆகஸ்ட் 9 உலக பழங்குடியினரின் சர்வதேச தினம். ஆகஸ்ட் 13 உலக உறுப்பு தான தினம். 2024 133வது டுரண்ட் கோப்பையை வென்ற அணி எது? நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி. கவுஹாத்தியை சேர்ந்த நார்த் ஈஸ்ட் யுனைடெட் ஃபுட்பால் கிளப்னு சொல்லக்கூடிய அணி தான் இந்த 133வது டுராண்ட் கோப்பையை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஷியாலே பழைய ஃபுட்பால் டோர்னமெண்ட்னா அந்த டுராண்ட் டோர்னமெண்ட் தான். இது உருவானது 1888ல ஷிம்லா அப்படிங்கிற இடத்துல உருவாச்சு. ஸ்பெயின் நாடு ஃபிஃபா மகளிர் உலகக்கோப்பை 2023 ஜெயிச்சிருக்காங்க. முகமதின் எஃப்சி அணி கல்கத்தா கால்பந்து லீக். இந்தியா மற்றும் பங்களாதேஷ் சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் பெண்கள் அண்டர் 19 சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காங்க. மும்பை சிட்டி எஃப்சி அணி இந்தியன் சூப்பர் லீக் ஜெயிச்சிருக்காங்க. ஜப்பான் நாடு ஏசியன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷன் ஆண்கள் அண்டர் 23 ஆசிய கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. ரியல் மேட்ரிட் அணி 15வது யுவிஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக் டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க. அர்ஜென்டினா அணி கோப்பா அமெரிக்கா 2022 மற்றும் 2024 ஜெயிச்சிருக்காங்க. ஸ்பெயின் நாடு யுவிஎஃப்ஏ யூரோ 2024 சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காங்க. பங்களாதேஷ் நாடு சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அண்டர் 20 சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காங்க. சமீபத்தில் எந்த மாநிலத்தில் 13வது பெரிய துறைமுகமான வந்தவன் துறைமுகத்திற்கு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார்? மகாராஷ்டிரா. சோ வந்தவன் அப்படிங்கிற துறைமுகம் மகாராஷ்டிரா மாநிலத்துல இன்னும் ஒரு சில வருஷத்திலே உருவாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத் அப்படிங்கிற நகர சம்பாஜி நகரனும், அகமது நகரம் அகல்யாபாய் ஹோல்கர்னும், ஆஸ்மானாபாத் அப்படிங்கிற இடத்த தாராஷியோட பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. லோகாயுக்தா மசோதாவை நிறைவேற்றிய முதல் மாநிலம் மகாராஷ்டிரா. அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரா மாநிலம் சல்லோக்கு யோஜனா, நாமோ ஷேட்காரி மகாசன் யோஜனா, லேக் லக்கி திட்டம், லட்லா பாய் யோஜனா, முதலமைச்சர் வயஸ்ரீ யோஜனா, முக்கியமந்திரி யுவ காரிய பரிசேஷன் யோஜனா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், இந்த ஸ்கீம் ரீசெண்டா அறிமுகமாச்சு. இதை ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் மகாராஷ்டிரா. ஆன்சிலோஸ்டோமாவின் பொதுவான சொல் என்ன? கொக்கி புழு.